வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களே உஷார், தினுசா கிளம்புறாங்கப்பா. சிவகாசி ராஜதுரை நகர் அருகே உள்ள பிருந்தாவனம் 28வது தெருவில் கணவர் ராஜேந்திரன் இறந்த நிலையில் தனியாக வசிக்கும் மூதாட்டி வசந்தா தேவி. இவருக்கு ஒரு மகன் 2 மகள்கள் உள்ள நிலையில் அனைவருக்கும் திருமணமாகி ஒரு மகனும் ஒரு மகளும் பணி நிமித்தமாக அமெரிக்காவில் உள்ளனர். மற்றொரு மகளான வேணி என்பவர் வசந்தா தேவி வசிக்கும் வீட்டின் அருகே குடியிருந்து வருகிறார். மூதாட்டி வசந்தா தேவி இரவு தனது மகள் வேணி வீட்டிற்கு தூங்க சென்றுள்ளார். விழுந்தவுடன் தனது வீட்டிற்கு திரும்பிய வசந்தா தேவி வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். தகவல் அறிந்த மாரநேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்ட நிலையில் தனது வீட்டில் பணமோ நகையோ பொருட்களோ ஏதும் திருடு போகாததால் மூதாட்டி வசந்தா தேவி காவல் நிலையத்தில் புகார் ஏதும் கொடுக்கவில்லை. தனியே இருக்கும் மூதாட்டியின் வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் 2 கொள்ளையர்கள் தங்களை முழுவதும் அடையாளம் தெரியாமல் மறைக்கும் விதமாக ஹெல்மெட், குல்லா, கையுறை அணிந்து கொண்டு கதவை அசால்ட்டாக ஆயுதங்கள் கொண்டு உடைத்து வீட்டினுள் செல்லும் காட்சி பதிவாகி உள்ளது. கொள்ளையர்கள் குறித்த வீடியோ காட்சி இணையத்தில் வைரலாக பரவி வரும் நிலையில் போலீசார்களும் வீடியோ காட்சியை வைத்து கொள்ளை முயற்சி சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை வலை வீசி தேடி வருகின்றனர். ஆள் கிடையாதோ? அந்த ஃபோன் யூஸ் பண்ணீங்களா, என்ன நெட்வொர்க்கு? ஜியோவா,